பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் கல்வித்துறையில் திராவிட மாடல் ஆட்சி மேற்கொண்ட சாதனைகள் குறித்து பிரதமர் மோடி முன்பு எடுத்துரைத்தார். அது குறித்த வீடியோவை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த என்ற எந்த பட்டியல் எடுத்தாலும் அதில் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கல்விக்காக போடப்பட்ட விதைதான் இன்னைக்கு வளர்ந்து கல்வியை சிறந்த மாநிலமா நாம் உயர்ந்து நிற்கிறோம். நமது திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்லூரி கல்வி, அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வின்ற இலக்கோட தான் சமூக நீதி புரட்சிய கல்வித்துறையில நடத்தி வருது. இன்னார் தான் படிக்கணும்னு இருந்த நிலையை மாற்றி அனைவருக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும். தமிழ்நாட்டு மாணவர்களை படிப்பிலும் வாழ்க்கையிலும் வெற்றிகளாக்க நான் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டு உள்ளது. உயர்கல்வி மாணவர்களின் சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிஎம் ரிசர்ச் கிராண்ட் ஸ்கீம், உயர்கல்வி மாணவர்களின் சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிஎம் ஃபெலோஷிப் புரோகிராம் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரிக்கு நுழைய 3,45,362 மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மாணவர்கள் போட்டித் தேர்வுகள், ஆட்சிப்பணி தேர்வுகள், திறன் சார்ந்த தேர்வுகளுக்கு நாங்கள் தயார் செய்யும் பொருட்டு மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு. எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 2 ஆண்டுகளில் 29 லட்சம் மாணவர்களுக்கும் 32,000 ஆசிரியர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்தில் 1,40,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி அனைத்து தரப்பு மாணவர்களும் தொழிற்கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.